கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆவியின் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் பிரசங்கங்களை படிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அப்பா, வேதாகமத்தில் நம்முடைய ஆவியானவர் மூலமாக கொடுக்கக்கூடிய வரங்களை குறித்ததான ஒரு சில பாடங்களை நாங்கள் படிக்கும்படியாக எங்களுடைய இருதய கண்களை திறந்தருளும். வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்கள், இந்த ஆவியின் வரங்களை குறித்து உலகத்திலே குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பலவிதமான கருத்துக்கள் உண்டு. பெரும்பான்மையானவர்கள் ஆவியின் கனியை குறித்து அறிந்திருப்பார்கள். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களில் சொல்லக்கூடிய ஆவியின் கனியாகிய அந்த 9 காரியங்களை குறித்து அதிகமாக படித்து பேசி அதை குறித்து தியானிக்கிறவர்களாக இருப்பார்கள். அது நமக்கு அவசியமானது என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த ஆவியின் வரங்கள் என்று வரும் பொழுது ஒரு சிலர் அதை அதிகமாக விரும்புகிறவர்களாகவும், பெரும்பான்மையானவர்கள் இந்த ஆவியின் வரங்களை குறித்து அறியாமையில் இருக்கிறவர்களாகவும், இதை அறிந்து கொள்ள விரும்பாமல் இருக்கிறவர்களாகவுமே கிறிஸ்தவ உலகிலே காணப்படுகிறார்கள். இந்த ஆவியின் வரங்கள் என்றால் என்ன? இந்த ஆவியின் வரங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் வரங்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? ஆவியின் வரங்களை பயன்படுத்துவது எப்படி? எவையெல்லாம் ஆவியின் வரங்கள் என்று சொல்லி இந்த தொடர் முழுவதுமாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆவியின் வரங்களை குறித்ததான ஒரு சில அறிமுகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் அதிகமாக ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்களை குறித்து தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆவியின் வரங்கள் இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக பழைய ஏற்பாட்டிலும் ஆவியின் வரங்கள் உண்டு. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை நம்முடைய கவனத்திற்கென்று திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசித்த இந்த வேத வசனம் சொல்கிறது பூர்வ காலத்தில், அதாவது முற்பிதாக்களின் காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றினார். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு ஆவியின் வரம். பழைய ஏற்பாட்டிலே நாம் வரங்கள் என்கிற வார்த்தையை பார்க்காவிட்டாலும், ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியாவிட்டாலும், ஆவியானவருடைய வரங்கள் பழைய ஏற்பாட்டிலும் பூரணமாக செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆவியின் வரங்கள் மிக அதிகப்படியான இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். குறிப்பாக 4 வேத பகுதிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு பவுலார் எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த 12ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்களை குறித்து விளக்கம் தரக்கூடிய ஒரு அதிகாரமாக காணப்படும். அதே போல கொரிந்தியருக்கு பவுலார் எழுதின 1வது நிருபம், அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதிலே நாம் பார்க்கும்போது அதிலும் ஆவியின் வரங்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். குறிப்பாக அதில் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கும் பொழுது அதிலும் ஆவியின் வரங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். முழு வேதாகமும் நமக்கு ஆவியின் வரங்களை குறித்து காண்பித்தாலும், ஆவியின் வரங்களை நாம் அநேக வசனங்கள் வழியாக பார்த்தாலும், நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 4 வேத பகுதிகளிலே தெளிவாக ஆவியின் வரங்களை குறித்த பட்டியலும் அதனுடைய பயன்பாடும் அதை குறித்த விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நான் சொன்னேன். 2வதாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நான் சொன்னேன். 3வது பகுதியாக எபேசியருக்கு பவுலார் எழுதின நிருபம்.
அந்த எபேசியருக்கு பவுலார் எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதில் 9 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு வேத பகுதியாக ஆவியின் வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது, அவர் எப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை கொடுக்கிறார் என்ற ஒரு வேத பகுதி அந்த எபேசியர் நிருபத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது பகுதியாக நாம் எதை பார்க்கலாம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே வழிநடத்தப்பட்டு அவராலே என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்திலும் ஆவியின் வரத்தை குறித்ததான விளக்கங்கள் காணப்படும். இந்த 4 வேத பகுதிகளையும் இந்த தொடர் முழுவதுமாக நாம் ஆராய்ந்து படிக்க இருக்கிறோம். மற்ற வேத வசனங்கள் உதவியோடு வேதத்திற்கு வேதமே விளக்கம் என்கிற அடிப்படையில் மற்ற வேத வசனங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியின் வரங்களை குறித்த எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய, நமக்கு அவசியம் என்று ஆவியானவர் நினைக்கக்கூடிய காரியங்களை நிச்சயமாக இந்த தொடர் முடிவதற்கு முன்பதாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. இந்த நாளிலும் முதல் பகுதியாக நாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இதில் தெளிவான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் பெற்ற வரத்தின்படியே. இது மிக தெளிவாக ஆவியின் வரத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே 3 முக்கியமான பாடங்களை நாம் படிக்க முடியும். என்ன படிக்க முடியும் என்று சொன்னால், முதலாவதாக வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நாம் தேவனுக்கு நல்ல உக்கிரானக்காரர் போல என்று சொல்லி. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல. இந்த உக்கிரானக்காரர் என்ற வார்த்தையை நாம் வேதத்திலே மற்ற இடங்களிலும் பார்க்க முடியும். உக்கிரானக்காரர் என்றால் ஒரு மேலாளர், மேனேஜர். எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் அவற்றை மேலாண்மை செய்யக்கூடியவர்களாக, நாம் அவற்றை சூப்பர்வைசிங் கண்காணிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வரத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த வரத்தை பெறக்கூடிய நாம் தேவனுடைய நல்ல உக்கிரானக்காரராக செயல்பட வேண்டும். அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு மேலாளரும் தன்னுடைய எஜமானுக்கு ஏற்ற கணக்குகளை ஒப்புவிக்க வேண்டும். ஆவியின் வரத்தை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆவியின் வரத்திற்கு நாம் நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். அது இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான முதலாவது பாடம். ஆண்டவர் தமக்கு சித்தமானபடி அவனவனுக்கு ஏற்ற வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி நம்மை உக்கிரானக்காரராக இந்த வசனம் சித்தரிக்கிறது. அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் பெற்ற வரத்தை எப்படி செலவு செய்கிறேன், எனக்கு தேவன் கொடுத்த வரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதற்கான கணக்கை தேவனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அக்கௌண்டபிள் டு காட். நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆவியின் வரங்களை குறித்து படிக்கும் பொழுது அது ஏதோ இருக்கிறது, அதை பயன்படுத்தினால் என்ன பயன்படுத்தாவிட்டால் என்ன, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியின் வரத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதற்கு தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இந்த வசனத்திலிருந்து 2 முக்கியமான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் நல்ல உக்கிரானக்காரர்களாக செயல்பட வேண்டும். ஆவியின் வரங்களை குறித்து அறிவுடையவர்கள்,
ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்தவர்கள் நல்ல உக்கிரானக்காரர்களாக நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக பார்த்தோம். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். உதவி செய்வதும் ஆவியின் வரத்திலே ஒன்று. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது, நான் சொன்ன அந்த 4 வேத பகுதிகளையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மொத்தம் 28 ஆவியின் வரங்களை நாம் படிக்க முடியும். அந்த 28 ஆவியின் வரங்களிலே உதவி செய்தல் என்பது ஒரு வரமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உதவி செய்வதெல்லாம் ஒரு ஆவியின் வரமா என்றால், இந்த தொடரிலே நாம் உதவி செய்வதை குறித்து ஒரு செய்தியிலே படிக்க இருக்கிறோம். இங்கு வசனம் சொல்கிறது, ஒருவன் போதித்தால் அவன் தேவனுடைய வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் கொடுக்கக்கூடிய பலத்தின்படி உதவி செய்ய கடவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இரண்டாவதாக நமக்கு இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், எதையும் நாம் சுயமாக செய்ய முடியாது. போதித்தால் தேவனுடைய வேத வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். உதவி செய்தால் தேவன் கொடுக்கிற பலத்தின்படி உதவி செய்ய வேண்டும். அதாவது என்னுடைய சுயமாக ஆவியின் வரத்தை நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இந்த வேதம் சொல்கிறது. சுயமாக ஆவியின் வரத்தை பயன்படுத்தினால் என்னவாகும் என்பதை நாம் வரக்கூடிய செய்திகளிலே படிக்கலாம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது முக்கியமான பாடம் இந்த வேத பகுதியிலிருந்து என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தினாலே செய்ய வேண்டும் ஆவியின் வரத்தை பயன்படுத்த விரும்புகிறவர்கள். மூன்றாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. மூன்றாவதாக நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இந்த 3 கருத்துக்களையும் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல இன்னொரு வேத பகுதிக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தையும் ரோமர் 12ஆம் அதிகாரத்தையும் சற்று நாம் ஒப்பிட்டு படித்தால் அந்த வேத பகுதியிலிருந்தும் ஆவியின் வரங்களை குறித்ததான ஒரு சில அறிமுக கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் பேதுரு புஸ்தகத்திலே நாம் படித்த 3 கருத்துக்கள், தேவனுக்கு நாம் உக்கிரானக்காரர்கள், தேவனுடைய பலத்தின்படி தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இப்பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரத்தையும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் விதமாக சொல்கிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் என்னவென்றால், நம்ம 1 பேதுரு புஸ்தகத்திலே படித்தோம். ஆனாலும் இந்த வேத பகுதியிலிருந்து மீண்டுமாக நான் அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. ஆவியின் வரத்திலே விசுவாசமும் ஒன்று. அந்த விசுவாசம் என்கிற வரத்தை கூட தேவன் தான் நமக்கு கொடுக்கிறார். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் கருத்து என்னவென்று சொன்னால், என்னுடைய விசுவாச வாழ்க்கையே, என்னுடைய விசுவாசம் என்கிற இந்த ஆவியின் வரத்தையும் தேவன் தான் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய சித்தப்படி செய்கிறார் என்று நமக்கு இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது. இதை புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் நிச்சயமாக சுயமாக செயல்படக்கூடியவர்களாக காணப்படுவோம். அந்த வசனம் அழகாக சொல்கிறது, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஒருவேளை ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள், ஆவியின் வரங்களான போதித்தல், பிரசங்கம் செய்தல், அந்நிய பாஷைகளை பேசுதல், அதிசயங்களை செய்தல், அற்புதங்களை செய்தல், குணமாக்கும் வரங்களை உடையவர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், நான் செய்கிறேன், நான் செய்தேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விசுவாசம், அதுவே தேவன் பகிர்ந்த அளவு என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. 1 பேதுரு புஸ்தகத்திலே நம்ம வாசித்தோம், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த என்று சொல்லி. இங்கும் அதே வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும்.
என்னை குறித்து நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஆவியின் வரங்கள் எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக, இது என்னால் அல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை உணர்ந்தவனாக, தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த அறிமுக செய்தியிலே வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆவியின் வரங்களை குறித்து எதுவுமே தெரியாமல் இருக்கிறவர்கள் வரக்கூடிய நாட்களிலே செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது ஆவியின் வரங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆவியின் வரங்களை குறித்த அறிவுடையவர்கள், ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு, நான் நன்கு பிரசங்கம் செய்வேன், நான் ஜெபித்தால் சுகமாகும், நான் கைகளை வைத்தால் அவர்கள் குணமாவார்கள், இப்படி தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு இது தேவன் கொடுத்த விசுவாச அளவு என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வசனத்தில், அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்கிறது, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, பவுலார் தன்னை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறார். இதுக்கு முன்பாக சொன்ன அந்த கருத்துக்கு பவுலார் தன்னை எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கும் அந்த விசுவாச அளவை தேவன் தான் கொடுத்தார். எதன் அடிப்படையில் கொடுத்தார் என்று சொன்னால், கிருபையினாலே. கிருபை என்பது தகுதியில்லாதவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு ஈவு, அன்டிசர்வ்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதற்கு அவன் தகுதியே இல்லை, ஆனாலும் கொடுத்தேன் அப்படின்றது தான் இந்த கிருபை என்கிற வார்த்தைக்கான பொருள். நான் இந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவன், நான் ஜெபித்தால் ஒருவருக்கு சுகமாகும் என்ற அளவிற்கு நான் பரிசுத்தவான் அல்ல, ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே இந்த வரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு தேவனுடைய கிருபையினாலே நான் வரத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறிப்பிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் கைகளை வைத்து ஜெபித்த போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு. எதன் அடிப்படையில் அதை எழுதுகிறாருன்னு சொன்னால், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, நான் உணர்ந்திருக்கிறத, என்னால் ஒன்றும் கிடையாது, தேவன் கொடுத்தது என்பதை உணர்ந்திருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு. இது தேவன் பகிர்ந்து அளித்த விசுவாச அளவு என்பதை உணர்ந்தவனாக அதை எண்ண வேண்டும் என்று பவுலார் குறிப்பிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கருத்துக்களை எல்லாம் அடிப்படையாக மனதிலே வைத்தவர்களாக நாம் ஆவியின் வரங்களை படிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆவியின் வரங்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும். ஆவியின் வரங்கள் இருக்கிறதா இல்லையா, ஆவியின் வரங்கள் இப்பொழுது இருக்கிறதா, இப்பொழுது நாம் பயன்படுத்த முடியுமா, இப்பொழுது நாம் அதிசயங்களை செய்ய முடியுமா, இப்பொழுது நாம் அற்புதங்களை செய்ய முடியுமா, தீர்க்க தரிசனங்களை நாம் உரைக்க முடியுமா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த செய்தி தொடர் முடியும் பொழுது நாம் பதில் காண முடியும். ஆனால் எந்த நோக்கத்தோடு நாம் இதை படிக்கப் போகிறோம், எந்த எண்ணம் நமக்கு ஆழ் மனதிலே அடிப்படையாக விதைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கருத்துக்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் கொடுக்கிற ஈவு, தேவனுடைய கிருபையினால் தான் இந்த ஆவியின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது தேவன் கொடுத்த விசுவாச அளவின்படி எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை குறித்து நான் மிஞ்சி எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையுள்ளவனாக காணப்பட வேண்டும். அதோடு சேர்த்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கும் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது இங்கு ஆவியின் வரங்களை குறித்து வேதம் சொல்கிறது. 4வது வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 8வது வசனம் சொல்கிறது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரங்கள் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. இங்கு வசனம் சொல்கிறது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு.
ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வரங்கள் வேறு சிலருக்கு இல்லாமல் போகலாம். அதனால தான் இந்த வசனத்தை முழுவதுமாக நான் வாசித்தேன். எல்லா வேத வசனத்தையும் அந்த பகுதி முழுவதுமாக வாசித்தேன். வேறொருவனுக்கு 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 என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக வந்தது. சபையிலே பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, ஒருவருக்கு இருக்கக்கூடிய வரம் வேறொருவருக்கு இல்லாமல் இருக்கலாம். உதவி செய்தல் என்கிறது ஒரு வரம் என்று நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் ஒரு வரம், குணமாக்குதல் என்பது ஒரு வரம். இதில் குணமாக்குதல், தீர்க்க தரிசனம் எல்லாம் பெரிய வரங்களாகவும், ஒரு உதவி செய்வது, ஆறுதல் சொல்வது இதெல்லாம் மிக சிறிய வரமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்கிறது, 18வது வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. இந்த வேத பகுதி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைக்கக்கூடிய வரங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனங்களை உரைக்க வரம் கொடுக்கப்படாதபடிக்கு, அவர்கள் உதவி செய்வதற்கோ அல்லது ஆறுதல் சொல்வதற்கோ வரங்களை பெற்றவர்களாக காணப்படலாம். இது மேன்மை, இது தாழ்வு என்று நினைக்கக்கூடாது. எல்லாம் கிறிஸ்துவினுடைய அவயவம், எல்லா சபையாரும் கிறிஸ்துவினுடைய அங்கத்தினர் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த ஆவியின் வரங்களை நாம் பார்க்க வேண்டும். மேன்மையான வரங்கள், தாழ்மையான வரங்கள் என்று கிடையாது. வேதத்திலே எது மேன்மையான வரம் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், அன்புதான் மிகப்பெரிய வரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அன்பே இவைகள் எல்லாவற்றிலும் பெரியது என்று வேதம் சொல்கிறது. அந்த வரம்தான் மிக மேன்மையானது. மற்ற எந்த வரங்களையும் ஒப்பிட்டு இது மேலானது, இது கீழானது என்று சொல்லி வேதம் பதிவு செய்யவில்லை. எனவே இந்த வேத பகுதிகள் மூலமாக நாம் ஆவியின் வரங்களை குறித்து ஒரு சில முக்கியமான அறிமுக கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு கருத்து. எந்த ஒரு நபரும் நான் மேன்மையான ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், உங்களிடத்திலே அந்த ஆவியின் வரம் இல்லை, நீங்கள் மேன்மையான ஆவியின் வரத்தை உடையவர்களாக இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தாழ்மைப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, தலையானது கால்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடாதே. எல்லாம் சரீரத்தின் அவயவம், எல்லாம் அவசியமானதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சில நேரங்களிலே இயற்கையாக இருக்கக்கூடிய தாளந்துகளையும் ஆவியின் வரங்களையும் சற்று நாம் குழப்பிக்கொள்வோம். உதாரணமாக யூதாஸிற்கு இருந்த தாளந்து என்னவென்று சொன்னால், அவன் பணங்களை கையாளுவதிலே திறமை பெற்றவனாக இருந்தான். கணக்கு வழக்குகளை பார்ப்பதிலே அது ஒரு திறமை. ஆனால் அவனிடத்திலே ஆவியின் வரம் செயல்பட்டதா என்று சொன்னால் இல்லை. ஆவியின் வரங்களை அவன் தேவனுக்கென்று பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னை தேவனிடத்திலே முழுமையாக ஒப்புவிக்காதபடியினாலே அவனுக்கு இயற்கையாக இருந்த திறமை அவனை தவறு செய்ய தூண்டியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்கள் என்பது மேலே நாம் படித்த அந்த வேத பகுதிகள் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான முடிவுகளை கொண்டு வரும். நான் திறமையாக இருக்கிறேன், நான் மேன்மையானவன் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்றால், யூதாஸ் தன்னுடைய திறமையை தவறு செய்வதற்கு பயன்படுத்தினான். கணக்கு பார்த்து ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு பணத்தை வாங்கினான். நம்முடைய திறமையும் தவறு செய்வதற்கு நம்மை வழிநடத்தும். நாம் கற்றுக்கொண்ட அந்த 1 பேதுரு புஸ்தகத்தினுடைய கருத்துக்களும், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய கருத்துக்களும் நாம் மனதிலே பதித்து வைத்து இந்த ஆவியின் வரங்களை படிக்கும் பொழுது, இந்த ஆவியின் வரங்களை சரியான முறையிலே நாம் பெற்றுக்கொண்டு சரியான முறையிலே பயன்படுத்த நமக்கு உதவி செய்யும். மாறாக நாம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய மனதின்படிதான் நான் என்னுடைய திறமையை பயன்படுத்துவேன் என்று சொல்லி நினைத்தோம் என்றால், யூதாஸிற்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கும் ஏற்படும். இந்த நாளிலே நாம் பெற்ற ஆவியின் வரம் என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் என்பதை மனதிலே வைத்தவர்களாக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்போ ஆவியின் வரங்களை குறித்து ஒரு சில அறிமுக கருத்துக்களை நாங்கள் படித்தோம். இது நீர் கொடுத்தது உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களை குறித்து நாங்கள் மிஞ்சி எண்ணாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாக, தேவனிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக உண்மையோடு செயல்பட கிருபை தாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.